ஹாய் வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி வந்து என்ன விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன்னா என்னோடய கோல்ட் கலெக்ஷன் விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ தான், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு 10 days முன்னாடி எடுத்த விளாக் தான், கொஞ்சம் எமோஷ்னலான விளாகு. அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து முன்னாடியே எடுத்தது தான். எல்லார் வீட்லேயுமே வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து பசங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வைப்பாங்க. எங்கள் வீட்லேயுமே அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு அப்படிலாம் தான் சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க மேரேஜ்க்காக. எனக்கு வந்து கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரங்களோ யாரும் கிடையாது. அதனால் வந்து எங்கள் தாத்தா தான் எனக்கு எல்லாமே. எங்கள் தாத்தா வந்து எனக்காக எதுவாக இருந்தாலும் செய்வாங்க. தாத்தானா அம்மாவோட அப்பா அம்மா தான். அவங்க வந்து ஒரு ரூபாயாக சேர்த்து வச்சு எனக்காக சில நகைலாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து காலையில் பேங்க்குக்கு தான் போயிருந்தோம். ஒரு முக்கியமான விஷயம் வாங்க போகிறோம், லேண்ட் வாங்கிறதுக்காக. இந்த ஜுவல் எல்லாமே வந்து பாதி சேல் பண்ணுறது பாதி வைக்கிறது அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். சரி, அது முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் தாத்தா ஞாபகம்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக வந்து நிறைய ஜுவல் வந்து எங்கள் தாத்தா வந்து எனக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தது. இந்த வளையல் வந்து ரொம்பவே எனக்கு பர்சனலி, ஏன்னா அவர் கடைசியாக எடுத்து கொடுத்த நகை. இந்த நெக்லஸ்மே வந்து என்னோடய மஞ்சள் நீருக்காக எடுத்து வந்து கொடுத்தது தான். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய நகைங்க தான். ஆனால் வந்து நான் அடிக்கடிக்கு அப்போல்லாம் வந்து நகை போட மாட்டேன். எப்பயுமே வந்து வச்சுருக்கும்போது நமக்கு வந்து அதோட அருமை தெரியாது சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி தான். அப்போல்லாம் வந்து நகை மேலெலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து நகை இல்லை. சரி, இருந்தாலும் வந்து ஒரு முக்கியமான வேலைக்காக தானே நம்ம கொடுக்குறோன்றதுனால வந்து மனசை தேத்திட்டு கொடுத்தாச்சு. இந்த கம்மல் வந்து அப்போ படிக்கும்போது எடுத்தது தான். அப்போல்லாம் வந்து ஸ்டோன் வச்ச நகையெல்லாம் எடுக்கலாமா வேணாமான்ற ஐடியாலாம் கிடையாது. சரி, அழகாக இருக்கேன்னு சொல்லி ஒரு ஜிமிக்கி மாடல் இருக்கட்டுமேன்னு சொல்லி எடுத்திருந்தது. அந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 1.5 பவுனு. இந்த கம்மல் வந்து ஃபுல்லாகவே 1 பவுன் தான். ஃபுல்லாக ஆனால் வந்து ஸ்டோன் வச்சு தான் இருக்கும். வைக்க போனால் இந்த ஸ்டோனுக்கெலாம் வந்து பெருசாக ஒன்றும் கிடைக்காது. இப்போல்லாம் அப்படி எடுக்கிறதுனா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அது சரி வராது. ஸ்டோன் வச்சுலாம் எடுக்கிறது வேஸ்ட்டு தான். அது அப்போதைக்கு எடுத்தது பார்த்தாலே தெரியும், நல்லா பழைய மாடலு, நல்லா பெருசாக இருக்கும் காதுக்கு. எனக்கு அதெல்லாம் எப்பயுமே ரேராக தான் போடுறது, அதிகமாக போடுறது இல்லை. அதனால் வந்து அதையுமே சரி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இது வந்து நான் முன்னாடியே வந்து காமிச்சிருப்பேன். பாப்பாவுக்கு இப்போ புதுசாக மாற்றிட்டு எடுத்த ஆல்ரெடி வளையல் இருந்துச்சு, அது உடஞ்சிடுச்சு. அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே அதே இதுக்கே வந்து எடுத்தது தான். இதை வந்து விற்கலாம் மனசு வரல, சரி அதனால வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டோம். இது இன்னும் போடவே இல்லை, ஒரே ஒரு நாள் தான் போட்டது. அதனால சரி இதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. முன்னாடியுமே வந்து கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அது வந்து அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்காக வந்து அதையுமே சேல்ஸ் பண்ணாச்சு. ஆக்சுவலாக எப்பயுமே வந்து கோல்டு தான் வந்து நமக்காக வந்து அவசரத்துக்கு வந்து கை கொடுக்கும். நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் கேட்டோம்னா கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. அது நம்ம தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வைக்கிற நகை தான் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணும். அது நான் வந்து இப்போ தான் வந்து நிறையா வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்லலாம் எங்கள் தாத்தா வந்து அவங்க சொந்தக்காரருக்குலாம் நிறைய பேருக்கு வந்து செஞ்சுருக்காரு. நகை கல்யாணத்துலேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் யாருமே வந்து நினச்சி பார்க்கவே இல்லை. அவர் இருக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் வந்து அவர் கூட இருந்துட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் எங்களை கண்டுக்கிறதே கிடையாது, பேச்சுவார்த்தையே கிடையாது. கேட்டால் எங்கள் மாமா எங்களுக்கு செஞ்சார், எங்கள் அப்பா எங்களுக்கு செஞ்சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் செஞ்சது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஏன்னா நன்றி உணர்ச்சி கூட இல்லாதவங்களுக்கெல்லாம் செய்கிறது ரொம்பவே வேஸ்ட்டுங்க. எல்லாரோட லைஃப்லேயும் சுற்றி இருக்கவங்களாம் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர்லாம் இருக்கிறதா செய்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் எங்களை சுற்றி இருக்கிறவங்க. அதனால் நிறையா செஞ்சு நிறையா வந்து அனுபவிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக தெரிஞ்சு நமக்குன்னு கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ரொம்பலாம் பெருசாக வச்சிடல, எல்லாமே கம்மி கிராம்ஸ் தான் வச்சுருந்தேன். இந்த நெக்லஸ்லாம் வந்து முன்னாடியே நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அது வந்து 2.5 பவுன் கிட்ட வரும். அந்த டாலர் மட்டும் தான் பெருசாக இருக்கும், மற்றபடி ரொம்பவே மெலிசாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் நான் எனக்காக ஆசைப்பட்டு எடுத்தது. இது வந்து ஸ்டோன் வச்சது, இதெல்லாம் வந்து வைக்கிறது மட்டும்தான். இது வந்து ராசிக்கல் சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
முன்னாடி கையிலே போட்டுட்ருந்தேன், இப்போ அதிகமாக போடுறதில்ல. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அப்போல்லாம் லூஸாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சீட்டு போட்டு எடுத்தது தான். ரொம்பவே பிடிச்சிருந்த செயின். இது வந்து பார்த்திங்கன்னா 3/4 பவுன் கிட்டே இருக்கும். ஃபுல்லாகவே பால்ஸாகவே தொங்கிட்டுருக்கோம். ஆல்ரெடி இதேமாரியே வந்து ஒருத்தவங்களுக்கு நாங்கள் கல்யாணத்துக்கு வந்து செஞ்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் சீட்டு போட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் அது இந்த மாதிரி எடுத்தது. ரொம்ப மெலிசான டைப் தான் செயின். ஆனால் வந்து 2-3 பால்ஸ் வந்து இருக்கும். கீழேயுமே வந்து குட்டி குட்டியாக 2 பால்ஸ் இருக்கும். இந்த டிசைன் நிறையா பேர் வச்சுருக்காங்க. இருந்தாலுமே இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, இதுவுமே நம்ம வந்து வச்சுக்கலாம், எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாத்தையுமே வந்து வைக்கிறதோ செஞ்சாச்சு. என்னதான் இருந்தாலும் கிராமத்து சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி நிலமாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நம்ம என்னதான் சிட்டியில் இருந்தாலுமே எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யணும். நிலம் இல்லாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுமே. அதுக்காக தான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் பண்ணுறது. இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா இது பாப்பாவுக்கு வாங்கினது தான். இந்த டாலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த டாலர் மட்டும் கட்டி வச்சுக்கிட்டேன். ஓம் டாலரு. எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் இருந்தே. அது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இது வந்து ஒருத்தவங்க ப்ரெசென்ட் பண்ணது தான். அந்த ஓம் வந்து அப்படியே அக்யூரேட்டாக சூப்பராக இருக்கும். நம்மளே பார்த்து எடுத்துருந்தா கூட இந்த அளவுக்கு எடுத்துருப்போமான்னு தெரியல. அது வந்து நார்மல் கோல்டு தான், பார்த்தாவே தெரியும், கலர் டிம்மாக இருக்கும். இருந்தாலுமே அந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் வைக்க மனசு வரல. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓம் அப்படின்றது. அது வந்து எல்லா செயினுக்குமே நம்ம கூடமே போட்டுக்கலாம், மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்றதுனால அது வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிராம் தான், சாரி 1/2 பவுனு. மெலிஸ் டைப், ஒரு மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணுற டைப் தான். ரொம்பவே மெலிசாக இருக்கும். அறுத்துக்குன்னு சொன்னாங்க அப்போ எடுக்கும்போதே. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். அது போயிட்டு வந்தது அப்படியே கழட்டி வச்சிடும், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 இயரிங்ஸ் தான் இருக்குது. அதோட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சமான இயரிங்கு. இது வந்து சீட்டு போட்டு எடுத்தது தான். ஃபுல்லாக குட்டி குட்டி பால்ஸாக இருக்கும். நடுவில் வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் ஒன்று இருக்கும். இது வந்து இந்த இலை மாடல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இலை மாடல் தான். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டாவே காதுக்கு எனக்கு பெருசாக இருக்கும். ஆனால் பார்க்க சின்னதாக இருக்கும், என் காதுக்கு வந்து பெருசாக தெரியும். இந்த கமல் வந்து ரெகுலர் யூஸ்லாம் பண்ண முடியாது. எப்போனா வெளியே போனோம்னா அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். பெரிய பெரிய இலை மாடல்லாம் இருக்குது, அந்த மாதிரியுமே எடுக்கணும் ஆசை. இதுவே வந்து பெருசாக இருக்கும் தெரியும் எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 6 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். ஆனால் நல்லா வந்து பார்வையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு கமல். ரெகுலர் யூஸ்க்கெலாம் போட மாட்டேன், எப்போயாச்சும் ஏன்னா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் போடுறது. ஜிமிக்கியோட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் இது தான் வந்து அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறது. அந்த மேலே இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக தெரியாமல் இருக்குது. கீழே இருக்கிற டிசைன் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். சில நேரத்தில் வந்து நம்ம வந்து நமக்கு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்ச கமல் தான் இது. எக்ஸ்ட்ரா பே பண்ணாமல் அதுக்கேற்ற மாதிரியே கிடச்சிது. அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா எப்பயுமே ரெகுலர் யூசேஜாக வந்து ஒரு இயரிங் வந்து போட்டிருப்பேன். அதுக்கான கலெக்ஷன் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா பால் மாதிரி தான் இருக்கும். இது எப்பயுமே வந்து காதோடு போட்டுகிட்டே இருப்பேன். இது ஏன்னா என்னோடய ரொம்பவே ஃபேவரட்டான கமல். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணப்போ என்னோடய முதல் மாதம் சேலரியில் நான் வாங்கினது. அப்போ இந்த டிசைனை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து அதை விருப்பப்பட்டு நிறைய பேர் இதே மாதிரி போட்டுட்ருந்தாங்க. நான் இப்போயுமே இதை வச்சுருக்கேன். இதுதான் வந்து எப்பயுமே போட்டுகிட்டே இருப்பேன். குட்டி குட்டி பால்ஸ் 2 இருக்கும். பார்க்கறது ஏதோ பெருசாக தெரியுது, ஆனால் ரொம்ப சின்னது தான். 3 கிராம்ஸ் தான். நல்லாயிருக்கும். காதுக்கு நல்லா பார்வையாக நல்லாயிருக்கும். நிறைய பேர் அக்கா இந்த டிசைன் நல்லாயிருக்கும் சொல்லி அப்போ நிறைய பேர் எடுத்து போட்டுட்ருந்தாங்க. ஆனால் இதேமாரி அவங்களுக்கு கிடைக்கல, மோரோவர் சிமிலராக போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டிசைன் கூட நிறைய பேர் வச்சுருப்பாங்க. கீழே ஜிமிக்கி மாடல்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. இதுதான் வந்து என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன். ஆல்ரெடி வந்து ஜுவல்லரி கலெக்ஷன் போட்டிருப்போம், அதெல்லாம் வந்து வச்சாச்சு. அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கு வச்சுட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சிலது சேல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிலது வச்சுக்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னோட சின்ன அட்வைஸ் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் 2ஆம் பட்சமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட அவசரத்துக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது லைஃப்பில் உணர்ந்ததுனால சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.